மாறன் வீராக்காக புடவை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்ததுமே வந்து வீரா வீரான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே வீராவும் வெளியே வராங்க. என்னது இதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புடவை அப்படிங்கிறாங்க. புடவைன்னு சொல்லிட்டு மாறன் சொன்னதுமே அதான் என்கிட்ட இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா சொல்கிறாங்க. எங்கே அந்த 4 புடவை தான் வந்துட்டு மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு இருக்க. இப்போ நீ ஒரு கடைக்கு முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த புடவை கொடுக்குறாங்க. வீராவும் அதை பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீரா உள்ளே போயிடுறாங்க. வள்ளி வந்துட்டு இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு டேய் உன் பொண்டாட்டிக்கு மட்டும் புடவை வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. என்ன காமெடி பண்ணிகிட்ருக்கியா? உன் பேரில் தான் ஒரு ஜவுளி சாம்ராஜ்யமே இருக்குல்ல, அப்புறம் என்ன காமெடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் வந்துட்டு எனக்கு என்னமோ அவங்க உங்களை தள்ளி வச்சு பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தூண்டி விடுறாங்க. நம்ம வள்ளியும் ரொம்பவே அப்செட் ஆகி அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கடை ஓப்பனுக்கு வந்துட்டு எல்லாருமே வராங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. கடையோட பேர் என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை வந்துட்டு மாறன் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி வச்சா பார்த்தா அதில் வள்ளி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. அதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. வள்ளி இருந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. ஆகிட்டு மாறன்கிட்ட வந்துட்டு வீரா பேர் வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கே இப்போ தான் தெரியும் அவள் தான் வந்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி டெக்ஸ்டைல்ஸ் இது கூட கெத்தாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்கிறாங்க. வள்ளி ரொம்பவே சந்தோஷத்தில் போயிட்டு வீரா வந்துட்டு வீரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கட்டிப்பிடிச்சிட்டு ரொம்பவே ஆனந்த கண்ணீரில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எபிசோடு முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.